நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆச்சாரியா சர்வதேச கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். எப்பொழுதுமே அவர் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, கல்வியில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்கள் விளையாட்டில் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று இந்தியா மிக பெருமைமிகு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிலவிற்கு நாம் விண்கலம் செலுத்துவது மட்டுமல்ல, ஒலிம்பிக்கில் பாரா ஒலிம்பிக்கில் நாம் இன்று சாதனை படைத்து வருகிறோம். அது மிக மிக முக்கியம். அதற்கு விளையாட்டு வல்லுநர்களை அவர் ஊக்கப்படுத்திய ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் கலந்து கொண்டேன். அதற்கு நான் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் விளையாட்டு என்று சொல்லும் பொழுது, கொஞ்ச நாளைக்கு முன்னாலெல்லாம் நாம ஒலிம்பிக்ல எல்லாம் பதக்கமே வாங்க மாட்டாங்க. அதற்கு ஒரு புதுக்கவிஞன் கவிதை எழுதினான். ஏன் இந்தியாவிலிருந்து போய் யாரும் எந்த பதக்கமும் வாங்காம வராங்க அப்படின்றதுக்கு அந்த கவிஞர் எழுதினான், நான் நாட்டுப்பற்று மிக்கவன், நான் சுதேசி, வெளிநாட்டிற்கு சென்று வெளிநாட்டு கப்புகள் மெடல்கள் வேண்டாம் என்பதற்காக நான் சுதேசியாகவே திரும்பி வந்து விடுகிறேன் என்று எழுதினான். அப்படி இல்லை, வெளிநாட்டில் இப்ப சமீபத்தில் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது என்ன என்றால், சில நாடுகள் நமக்கு எதிராக தனது பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த எதிரி நாட்டில் கூட நாம் அரசியல் ரீதியாக நமது தேசிய கொடிவை ஏற்ற முடியுமா என்று கேள்விக்குறிகள் இருக்கின்ற நாடுகளில் கூட விளையாட்டில் வெற்றி பெற்ற இந்திய வீரரோ வீராங்கனையோ படியில் ஏறி நின்று அந்த இந்திய தேசிய கொடி ஏற்றப்படும் பொழுது அது அந்த மாணவர்களின் சாதனை என்று பார்க்கும் பொழுது, தலைவர்களால் செய்ய முடியாததை கூட மாணவர்கள் செய்து காண்பிப்பார்கள் என்பதை இத்தகைய நிகழ்வுகள் நமக்கு தெரிவிக்கிறது. எப்பொழுதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், சர்வதேச விழாக்களில் இந்தியா வெற்றி பெற்று விட்டது என்ற அறிக்கை எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறதோ, அதே போல பெருமைமிகு நமது வீரர்கள் 1வது படியிலோ 2வது படியிலோ இல்லை 3வது படியிலோ நின்று அந்த பதக்கங்களை பெற்று நம் இந்திய தேசிய கொடி மேலே ஏறும் பொழுது இருக்கின்ற உணர்வு இருக்கிறது பாருங்கள். இதற்காகவே எவ்வளவு வெற்றிகளை வேண்டுமானாலும் பெறலாம், எத்தனை பயிற்சிகளை வேண்டுமானாலும் பெறலாம். இதில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் இருக்க வேண்டும். அதே போல இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இங்கே தினமலரின் வெளியீட்டாளர் வெங்கட்ராமன் அவர்கள், அவரை நான் மிகுந்த பாராட்டை செய்ய வேண்டும். ஏன்னா மாணவர்களை இங்கே அழைத்து, அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள், புதுவையை சார்ந்த மாணவர்கள், அதனாலதான் இங்கே தமிழ் தாய் வாழ்க்கை என்று சொன்னவுடன் சில பேர் நீராறும் கடல் எடுத்து பாட ஆரம்பித்தார்கள். எல்லாமே தமிழ் தாய் வாழ்க்கை தான். அது நமது பாரதிதாசன் பாட்டாக இருக்கட்டும், தமிழகத்தில் நாம் பாடும் பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் வணக்கம் தான். ஆக இந்த தமிழ் வணக்கம் சொல்லும் இந்த குழந்தைகளை 30,000 பேருக்கு மேல் போட்டியில், ஏன்னா எப்பவுமே ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படும். ஒரு போட்டியில வெற்றி பெறலையும் கூட இன்னொரு போட்டி நமக்கு அதற்கான அனுபவத்தை தரும். அதனால்தான் நான் சொல்றது, வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, வாய்ப்புகள் வரும் பொழுது போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும்.